வணக்கம். நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் மகளிர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு என் உரையை நான் தொடங்குகிறேன். இன்னைக்கு இந்த பதிவை நான் கொடுக்கணுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு இந்த பதிவை நான் கொடுக்குறேன். பெண்கள் எல்லா இடத்துலையும் எல்லா துறையிலும் எல்லா இடத்துலையுமே சரிசமமான உரிமைகளை கேட்டு இன்னைக்கு வெளியே வந்துட்டோம். ஆனா பெண்களுக்கு உண்டான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கண்ணீர்களும் தொடர்ந்து கொண்டே போகுது. அதுக்கு முடிவே இல்லை. பார்க்க போனா ஒரு குடும்பத்திலையுமே பெண்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் விடிவு காலம் என்பது எனக்கு தெரியல. பல இளம் பெண்கள் எத்தனையோ பேர் பார்க்க போனா 80% டைவர்ஸ்ல நிக்கிறாங்க. இன்னைக்கு பெண்கள் தினம் என்று நான் இதை சொல்லக்கூடாது. இருந்தாலும் சட்டங்கள் பெண்களுக்கு உண்டான சட்டங்கள், அதாவது பாலியல் தொல்லை, பெண்களை ஏமாற்றி விட்டு திருமணம் செய்து விட்டு ஒரு குடும்பத்தோடு போகிறவர், இந்த மாதிரி எல்லாம் குடும்ப நல கோர்ட்ல போய் நின்று பார்த்தா நமக்கு கண்ணீர் வருகிறது. ஒரு பெண்மணியும் நீதி கேட்டு நிக்கிறாங்க. கை குழந்தைகளோட நீதி கேட்டு நிக்கிறாங்க. இந்த மாதிரி குடும்ப நல கோர்ட்டுகளும் மற்றும் டிவிஎஸ்சில போய் நிற்கும் போது இன்னும் அதுக்கு மேல தனக்குன்னு என்னை 5 வருடம் 10 வருடம் ஏமாற்றி விட்டு சென்ற எனக்கு ஏதாவது நீதி கொடுங்க, என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்டு டிவிஎஸ்சில நான் பாக்குறேன், குடும்ப நல கோர்ட்ல பாக்குறேன். எல்லா இடத்துலயும் பெண்கள் நின்றுட்டு இருக்காங்க. அந்த போட்டோ எல்லாம் எடுத்தா கண்ணீர் வருகிறது. எல்லோரும் கையேந்தி நிற்கிறார்கள். கையேந்தி பிச்சை போடுங்கள் என்று வாழ்வு கொடுத்தவனிடம் நிற்கிறார்கள். அதனால இந்த மாதிரி குடும்ப நல கோர்ட்டோ இல்ல பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா வித வழக்குகளும் விரைந்து முடிக்கப்பட வேண்டும். இதுதான் நான் இன்னைக்கு கேட்டுக்கிறேன் கவர்மெண்ட்டை. பெண்களுக்கு உண்டான வழக்குகள் நீதிமன்றத்தில் விரைந்து முடிக்கப்பட வேண்டும். இந்த ஒரு கோரிக்கையை தான் நான் முதலமைச்சரிடம் வைக்கிறேன். ஏன்னா முதலமைச்சர் எவ்வளவு பெண்களுக்கு நல்ல திட்டங்கள், புதுமை பெண் திட்டம், பெண்களுக்கு உண்டான எல்லா திட்டத்தையும் கொடுத்துட்டார். அதாவது சொல்ல போனா பெண்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து இன்னைக்கு பெண்கள் சரிசமமா குடும்பத்துல ஒரு ஆண் பிள்ளைக்கு நிகராக பெண் பிள்ளை பார்க்கப்படுகிறாங்கன்னா அதற்கு காரணம் நம்ம தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். என் தலைவன் அன்னைக்கு போட்ட அந்த சட்டம் தான் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொடுத்தான். என் தலைவன் கொடுத்தான் அந்த சொத்தில் சம உரிமை. அன்னைக்கு ஆரம்பிச்சது பெண் சுதந்திரம். இன்னி வரலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் எல்லா பெண்களும் சம உரிமையாக அந்த சொத்தை ஆண் மகனுக்கு மட்டும்தான் அந்த வீடு, அவனுக்கு மட்டும்தான் இந்த நிலம், அவனுக்கு மட்டும்தான் அந்த சொத்து இல்லை. இன்னைக்கு பெண்களுக்கும் அந்த சொத்து உண்டு. என் தலைவன் கொடுத்த அந்த சட்டம் பெரிய சல்யூட். அததான் இன்னைக்கு தளபதியும் அவர்களும் பெண்களுக்கான பல திட்டங்களை அள்ளி வாரி கொடுத்து கொண்டிருக்கிறார். பல திட்டங்கள் அள்ளி வாரி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா பெண்கள் எப்போதும் வேதனையா இருக்கக்கூடாது, சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும் என்று கலைஞரும் நினைத்தார், இன்று தளபதியும் நினைத்தார். அதனால பெண்களுக்கான வாரி இறைத்தார்கள். அதே போல எங்களுடைய மாமியார் திரு கரோலின் அந்தோணி பிள்ளை இந்த நேரத்துல நான் நினைவு கூறுகிறேன். ஒரு மாபெரும் புரட்சிகரமான பெண்மணி. அவங்க சமசமாஜ் பார்ட்டி அந்த பார்ட்டிக்கு தலைவராக இருந்து அன்னைக்கு அவ்வளோ ஒரு பெரிய முதுகெலும்போன ஒரு பெண்மணி நிமிர்ந்து நின்று அத்தனை பேரையும் அடக்கி அந்த போராட்டத்தை எல்லாம் வழி நடத்தினாங்க. அவங்க கணவர் திரு எஸ்.சி. அந்தோணி பிள்ளை அவர்கள் நடத்தின போராட்டம் எல்லாத்துக்கும் பேக்கிங்ல அவங்க மனைவி திரு கரோலின் அந்தோணி பிள்ளை அவங்களுடைய போல்ட்னஸையும் அவங்களுடைய தைரியத்தையும் மன தைரியத்தையும் நாங்கள் பாராட்டுறோம். அவங்க 101 வயது வரலும் வாழ்ந்து இறந்தார்கள். அந்த ஒரு பெண்மணிக்கு இந்த பெரிய சல்யூட். அது மட்டுமல்ல, இந்த விமென்ஸ் டேல நாங்க காலையில ஒரு செய்தியை பார்க்கிறேன். ஒரு ட்ரைபல் எஸ்பிஜி ஃபோர்ஸ் வழி நடத்தி கொண்டு வருகிற ஒரு ட்ரைபல் மணிப்பூர்ல பிறந்து அந்த அம்மா பேர் அடாசோ கபிசா என்ற ஒரு எஸ்பிஜி ஆபீசர் இன்னைக்கு பிஎம்க்கு இன்னைக்கு அவங்க எஸ்பிஜி ஆபீசரா இருந்து அவங்க இன்னைக்கு பெரிய ஒரு ஹைலி ட்ரெயின்டு ஃபோர்ஸ் வச்சு இன்னைக்கு பிஎம்க்கு பாதுகாப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அம்மாக்கு ஒரு பெரிய சல்யூட் இன்னைக்கு. அதே போல மம்தா பானர்ஜி, 1000 விமர்சனங்களுக்கு இடையிலே மம்தா பானர்ஜி இன்னைக்கு அரசை நடத்தி கொண்டவர்கள், அவர்களுக்கு ஒரு பெரிய சல்யூட். மற்றும் இவங்க காந்தி குடும்பத்தில் வருகிற சோனியாஜி அவர்கள், இந்திரா காந்தி அம்மா அவர்கள் மற்றும் பிரியங்கா காந்தி அவர்களும் இன்று பெரிய சல்யூட். அதே போல திராவிட இயக்கத்தின் பெரிய பெண்மணி அவர்களுடைய பேரை யாருமே இதுவரை சொல்லவே இல்லை. ஆனா
சத்யவாணி முத்து அவர்களை நான் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். முதல் பெண்மணி அவங்க சட்டசபைக்குள்ள சென்று எதிர்த்து நின்று கேள்விகளை கேட்டவர். அதனால சத்யவாணி முத்து அவர்களுக்கு ஒரு பெரிய சல்யூட். அது மாற்றமல்ல, காங்கிரஸ்ல நினைவு கூர்ந்தா நம்ம மரகத சந்திரசேகர் அம்மையார் அவர்களை மறக்க முடியாது. அவர்களும் காங்கிரஸ்ல ஒரு பெயர் போன எம்பியா இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில அவங்களும் ஒரு எம்பியா இருந்து ஒரு பெரிய ஒரு சாதனைகளை அந்த நேரத்துல அவங்க பண்ணியிருந்தாங்க. மரகத சந்திரசேகர் அம்மையாரை நாங்க மறக்க முடியாது, அவங்களுடைய மகள் லதா சந்திரசேகரையும் மறக்க முடியாது. ஒரு கட்சியிலுமே பெண்கள் புதிதாக இன்றும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்சியினுடைய ஒரு கட்சியில இருந்த பெண்மணிகளும் நாங்கள் இந்த நேரத்துல நினைவு கூர்ந்தோம். இன்னைக்கு இந்த மகளிர் தின அன்று நம்ம இவர்களை பின்பற்றி ஒரு தைரியமுள்ள பெண்மணியாக எல்லா பெண்களும் சோர்ந்து விட வேண்டாம், மனம் கலங்க வேண்டாம், எல்லாவற்றையும் நிமிர்ந்து நின்று புதுமை பெண் போல் எல்லாமே நடந்து அடுத்த கட்டத்தை நம்ம தாண்டணும். எப்பவுமே ஒரு கட்டத்துல நிக்காம ஐயோ வேதனை ஆயிட்டு ஐயோ போச்சேன்னு நினைக்காம இதோ வந்துருச்சு ஒரு பெரிய வெற்றியாக அவங்க வீரநடை போட்டு செல்ல வேண்டும். எதற்கும் கவலைப்பட வேண்டாம். பெண்கள் சாதிக்க பிறந்தீர்கள். நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு பெண்மணியாக சாதித்து ஒரு துறையிலுமே நீங்க சாதித்த பெண்மணியாக விலக வேண்டும் என்பது நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை கோரிக்கொண்டு நன்றி, வணக்கம்.